தென் மாவட்டங்கள் நடக்கிற நம்ம நிறைய பார்த்துருக்க கோழி சண்டையை பார்த்துருப்போம், காளை மாடுகள் சண்டையை பார்த்துருப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கடை சண்டையாக இருக்குது, நல்லா இருக்குது படம். ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது. பயமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருக்குன்னு இந்த படம் அங்கங்க ஃபாரின்ல இதோ விடுறான், கப்பலை விடுறான், விமானத்தை விடுறான், அவன் பனிக்கட்டிய பறக்க விடுறான், டிராகனை பறக்க விடுறான், எல்லாத்தையும் பறக்க விடுறான். இன்னும் நம்ம ஆளுங்க ஆடு மாடு கோழியை வச்சு சண்டை மூட்டி விடுறான், ஒரே ஆடை முட்டை விடுறான். இது எப்படி இருக்குது? வாட்சபிளான படம் தான். ஆனால் 2 ஐட்டம் சாங் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இது மைக்கு கேமராவெலாம் பேக்குள்ளே வச்சு அந்த படத்துக்கு 2 பாட்டுக்காக பார்க்கலாம். அந்த பொண்ணுங்க ரொம்ப அழகாக ஆடிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன் நல்லா இருக்குது. எனக்கு யார் ஹீரோ யார் வில்லன் தெரியல, அண்ணன் தம்பிங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரே மூஞ்சா இருக்குது. ஆனால் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா இன்ட்ரோல் பிளாக்ஸ் சீக்கிரம் முடிச்சிருக்கலாமே, லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டா போல. கிளைமேக்ஸை அப்படியே முடிச்சிருக்கலாமே, திரும்பி இழுத்துட்டு போயிட்டா போல. இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னும் நம்ம இந்த ஆடு மாடு கோழியை வச்சே சண்டை போட்டுனுக்குறோம். கேட்டால் தமிழ் சினிமா உலகத்தரத்தை நோக்கி போய் நிற்குதுன்னு சொல்கிறோம். பரவாயில்ல, எல்லாரும் ஒன் டைம் வாட்சபிள் போய் பாருங்க. ஏன்பா மங்காத்தா தலைகிட்ட யாருன்னா நிற்க முடியுமா? இவங்கெல்லாம் இப்போதான் வளர்ற கலைஞர்கள். இது ஆடு மாடு முட்டை விடுற கதை. அது வந்து தலை மங்காத்தாக்கு நிகர் இன்னொரு மங்காத்தா வரவே வராது. மங்காத்தா தான். அது எங்காத்தா தான். ஜாக்கி படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தை நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஏதோ புது மூஞ்சி நடிக்குதுங்க, சரி ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கலாம், ஏதோ ஓரளவுக்கு கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படி தான் வந்தேன். பட் வந்து இந்த அளவுக்கு வந்து வைபாக நம்மளுக்கு அது ஓரளவுக்கு கிளைமாக்ஸ்லாம் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்தளவு ஒரு கூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு படம். ஆமாம் அந்த ஆடுகளும் சொன்னீங்கல்ல, அந்த தனுஷ் சேவல் சண்டை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கடா சண்டை இருக்குது. அந்த எமோஷனல் எவ்வளோ டச் ஆச்சோ அதே தான் இல்லையோ இருக்குது. ஃபைனலாக உண்மையாக கண் கலாச்சிங்க, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு. டப்பிங் இல்லை ப்ரோ, அது உண்மையாக ஸ்லாங் வந்துடுது. நம்ம மதுரை தமிழ் பேசுகிற மாதிரி அதெல்லாம் வருது. அதெல்லாம் அந்த குறையுமே இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் படம் பாடுற மாதிரி தான். இன்னும் ஊர்லலாம் பிச்சுக்கும், இங்கே சிட்டியை விட ஊர்லலாம் பிச்சுக்கும். சூப்பராக இருக்கும். கண்ணில் தண்ணி வந்துச்சு ப்ரோ. எனக்கு என்ன சும்மாலாம் வராது. இந்த அளவு டாப் டு பாட்டம் ஒட்டினதுனால தான் இந்த ஃபைனல்லாம் வந்தது. அது நல்லா இருக்கு. நான் கூட அந்த அளவுக்கு இருக்கான்னு தான் நினச்சேன். உண்மையிலேயே இது பாரு, இப்போ வர ரீசன்ட் மொக்க படத்தில் இது ஒரு பெஸ்ட் படம். சாங்ஸ் நார்மல் தான், சாங்ஸ் ரொம்ப இல்லை, அந்த லவ் சாங் தான் வருது. பட் அந்த ஆடு கம்பேக்லாம் ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க பாருங்க, வேற மாதிரி. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ரியாலிட்டியாக இருக்குது ப்ரோ. ஊரில் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து அப்படி இருக்கும். அதனால கேமரா அங்கே வச்சுக்கிறாங்க. உனக்கு அந்த கேமரா தான் முக்கியம். இப்போ நீங்களே எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த சண்டையை வந்து கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சூப்பராக பண்ணிடுறாங்க, எல்லா டேரக்ஷனில் பண்ணிடுறாங்க. சூப்பராக இருக்குது. கொடுத்து பார்க்கலாம். எமோஷனாக விடணும், அந்த அழுகு வரணும்ல, ஃபீலிங்காக இருக்கணுன்றாங்களா, அதை நல்லா காட்டிடுது படம். சூப்பராக இருக்குது. விளையாட வந்துருக்கீங்க, என்னப்பா லந்தா, என்ன படம் பார்த்துட்டு வரேன் தெரியுமா? என்ன படம் பார்த்துட்டு வரேன் தெரியுமா? ஜாக்கி. அந்த படம் தான் படம் பார்த்துட்டு வரேன். எதுக்கு அப்படி விளையாட வந்திருக்கேன் தெரியுமா? கேரளால பார்த்துருப்பீங்க. கேரளால பார்த்திருப்பீங்க. பஸ்ல ஒரு பொண்ணு ஒருத்தர் இடிச்சிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கிறான். அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த அப்பாவி தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாரு. அந்த மாதிரி தவறு இங்கே தமிழ்நாட்டிலே நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். அந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம். அந்த கூட்டத்தில் பெண்களும் வந்திருந்தாங்க. நான் ஏதோ தெரியாதனமா அந்த பொண்ணை தொட்டுட்டாங்க. உடனே நீங்க எதனா வீடியோ போட்டு என்ன அசிங்கப்படுத்திடுவீங்க. அதனால தான்
நான் சேஃப்டியோட தள்ளுவா சேஃப்டியோட இந்த வலையோட வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் கூல் சுரேஷ் வந்து ரொம்ப அப்பாவியான ஆளு. ஏதோ ஒரு பொண்ணு திடீர்னு குறுக்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் கூல் சுரேஷ் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக இன்னைக்கு ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக சேஃப்டியா வலையோட வந்திருக்கேன். நிறைய பெண்கள் என் பக்கத்தில் கூட வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா வேணாம்மா, நான் வலையோட வந்திருக்கேன், நீங்கள் அப்புறம் என்ன கொலையோட ஆக்கிடுவீங்க, அதனால் அப்படிலாம் வேணாமா அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு இந்த ஜாக்கி படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஜாக்கி படம் ரொம்ப அருமையாக இருக்கு. மதுரையில் நம்ம கண் முன்ன என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அது அப்படியே இருக்கு. பப்பமாவன அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஜாக்கி படத்தில் ஹீரோ, வில்லன், டைரக்டர், கதாநாயகி எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக கேமரா உதயகுமார் அவர் நல்லா பக்காவா சூப்பராக கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. தனுஷ் அந்த படம் நடிச்சால கோழி படம், என்ன படம்? ஆடுகளம். அந்த ஆடுகளம் 5 தடவை 10 தடவை பார்த்த மாதிரி இந்த படம் இருக்கு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் நல்லா சும்மா தாரா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி மியூசிக் சூப்பரா இருக்கு. அந்த சக்தி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கதாநாயகனா நடித்துள்ள யுவன் கிருஷ்ணன் நல்லா அந்த உடம்பு பிசிக்லாம் சும்மா சூப்பரா வச்சிருக்காரு. அவரை பார்க்கும்போதே தெரியுது அவர் மலையாளியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிப்பு சும்மா தூள் கிளப்பியிருக்காரு. உண்மையிலே சொல்றாங்க. அதனால தான் மலையாளத்தில் நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போகுது. அப்படி ஒரு தேர்ந்தெடுத்த நடிகரை தான் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு இயக்குனர் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வில்லனா நடிச்சிருக்க ரிதன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ரிதன் கிருஷ்ணா சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் பக்காளி என்னோட மாமா பொண்ணு மாதிரி இருக்கிற அம்மு அபிராமி சூப்பரா. அந்த அம்மாவோட கண்ணு பார்க்கும்போது உண்மையிலே என் அத்தை பொண்ணோட கண்ணு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம செம்ம. அதான் சொல்றேன்னு, அந்த கிடா சண்டை பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கு முடியெல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போதும் நம்ம உடம்புல இருக்கிற மசர்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிது. அப்படி ஒரு தத்ரூபமாக இந்த ஜாக்கி படம் இருக்கு. படத்தை பாருங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் ஃபைட்டு மியூசிக் ஃபைட்டு மாஸ்டர் யாருன்னு தெரில, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஃபைட் மாஸ்டர். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள். நான் இன்னைக்கு சேஃப்டியோடு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஜாக்கி படத்துக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சேஃப்டியாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறாள். ஏன்னா இப்போ கேரளாவில் இருந்து தான் அந்த பறவை காய்ச்சல் அதெல்லாம் வந்துச்சு, கோழி காய்ச்சல் அதெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி கேரளாவிலேருந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, அந்த மாதிரி இங்கேயும் எதுவும் நடந்துடக்கூடாது என்பதற்காக ஜாக்கி படம் பார்க்குறதுக்கு இந்த கூல் சுரேஷ் சேஃப்டியோட வலையோடு வந்திருக்கேன். படத்தை பாருங்கள், ஜாக்கி படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னது இல்லை பிளைனை விட்றான், அமெரிக்காவில் கப்பல் விட்றான், அங்கே பனிக்கரடியை பறக்க விட்றான், டிராகனை பறக்க விட்றான். இங்கே தான் இன்னும் ஆடு மாடு கோழியை வச்சு சண்டையை மூட்டி விட்றான். கேட்டால் உலகத்தரமான சினிமா தமிழ்நாட்டிலேருந்து போகுது, உலகத்தரமான சினிமான்றான். இன்னும் நீங்கள் உள்ளூரில் ஆடை முட்டை வச்சு கோழி கூட சண்டை போட்டுன்னு மாட்டு சண்டை காலை இன்னும் 4-5 படம் வேறு வரப்போகுது. கேட்டால் அது உலகத்தரமான சினிமான்றான். யார் காதில் பூவை சுத்தத்துக்கு பண்ணுறீங்களோ தெரியல. ஆனால் படம் 1 டைம் வாட்சபிள் தான். 2 ஐட்டம் சாங்கு, அதுக்கு ஒன்றா திருப்தியாக காசு கொடுத்துட்டு வரலாம். ரொம்ப ஸ்டைன்ட்டு ஒரு ஃபைட்டு வச்சுக்கிறான், நெருக்குன்னு இருக்குது, சூப்பராகுது அந்த ஃபைட்டு. என்ன இன்ட்ரோல் பிளாக்ஸில் கொஞ்சம் வலிச்சிட்டான், அது ஒன்று பரவாயில்ல. கிளைமேக்ஸில் அப்படி ஈத்துட்டான். அந்த 2 கட்டிங் மட்டும் நல்லா இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படம் வாட்சபிள் தான். ஆடுகளம் மாதிரி வராது, ஏன்னா அது வெற்றிமாறன் அண்ணன். இதுவும் களம் தான், களம் ஆடுற களம் தான். இது
ஆடு வச்சு களம் வைக்கிறதுனால இது ஆடுகளம்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆடுகளத்தில் கோழி வச்சு களம்னால அது கோழி களம்னு பேர் வைக்க முடியாது. அதனால அதை சொல்ல வரேன். அது ஒரு கஷ்டமாக இருந்தது. சரியான சீனில் நான் ஜிவி பிரகாஷை மிஸ் பண்ணேன். சரியான சீன் எல்லாமே ஃப்ரேம்லாம் நறுக்குன்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அனிருத்தை மிஸ் பண்ணேன் சரியான சீனில். ஆனால் மியூசிக் நல்லா போட்டிருக்காரு. பட் அவங்கள கொடுத்துருந்தா அந்த படம் இன்னும் ஐபி ஏற்றிருக்குமோ, காஸ்டன் குரூவெலாம் ஏற்றி நல்ல ஒரு பெரிய 2 ஹீரோவை வச்சுருந்தோன்னா படம் பிச்சின்னு போய் பிளாக் பஸ்டர் ஆகிருக்குமே அப்படின்ற ஒர்த்து டேரக்டருக்கு அந்த கட்ஸ் இருக்குது. நடிகரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட்டு இன்னும் ஹெவியாக கொடுத்துருக்கலாம் பைசா அப்படின்ற மாதிரி. வாட்சபிளான இல்லை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐட்டம் சாங் தான் 2 வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஐட்டங்களும் நல்லா இருந்துச்சு.